ஹாய், இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 6 ரிலேட்டடான டாபிக் தான் பார்க்க போகிறோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஸோ இந்த புக்கோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் பேஜும் வந்து என்னென்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பாலைக்கலர் கிளர்ச்சிகள் அதில் வர தலைவர்லாம் பார்க்க போகிறோம். ஸோ போராளி பூலித்தேவர் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். போராளி பூலித்தேவர். ஸோ பூலித்தேவர் வந்து என்ன இயர்னு பாருங்கள், 1715 to 1767 இதான் வந்து அவருடைய காலம். ஸோ அவரை பர்த் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு புக்கில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. செப்டம்பர் 1 1715 எங்கே பிறந்திருக்காரு? திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஆவுடையார்புரம். பிளேஸ்லாம் பார்த்துக்கலாம். அவங்களோட பேரண்ட்ஸ் நேம் இதுவும் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் யார்? பூலித்தேவன். ஸோ இவர் வந்து இளமையிலே வந்து தமிழ் ஆர்வமும் கவிதை பாடும் திறனும் சுயமரியாதையும் சுதந்திர உணர்வும் வந்து கொண்டிருந்தவர். வீரமிக்க பூலித்தேவன். புலியை கொன்றதால் இவருக்கு புலித்தேவன். ஸோ வந்து இவர் வந்து புலியை கொன்றதால் பூலித்தேவன் அப்படின்ற பேர் வந்து புலித்தேவன் வந்ததாக கூறுவர். இவருக்கு பெயரை விட காரண பெயரை புலித்தேவன் என்ற பெயரை மக்கள் மனதில் நிலைத்து விட்டது. ஸோ இந்த நேம் தான் வந்து மக்கள் மனதில் வந்து நமக்கு வந்து நிலைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்கட்டான் செவ்வல். ஸோ நெற்கட்டும் செவ்வல், ஆனால் இது நெற்கட்டான் செவ்வல்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்க்கலாம். பூலித்தேவன் பிறந்த ஆவுடையபுரத்து மக்கள் மதுரை நாயக்க மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டி வந்தமையால் அந்த ஊர் நெற்கட்டும் செவ்வல் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கப்பமாக டேக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. எதை கட்டிட்டு இருந்தாங்க? நெல்லை வந்து கப்பமாக கட்டிட்டு இருந்தாங்க. நெற்கட்டும் செவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. புலித்தேவன் நெற்கட்டும் செவ்வல் பாளையக்காரர் பொறுப்பேற்ற பிறகும் தன் மக்கள் கப்பக்காணிக்கு செலுத்துவதை விரும்பவில்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கப்பம் கட்டுறது வந்து அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆற்காடு நவாபும் முகமது அலி ஆங்கிலேயரை துணை கொண்டு நிலவரி வசூலை தீவிரப்படுத்திய போது பூலித்தேவன் வரி செலுத்த மறுத்தார். அவர் என்ன சொன்னார்? வரி செலுத்துறதுக்கு வந்து மறுத்தார். இவர் நெல்லை கப்பமாக கட்ட மறுத்தமையால் நெற்கட்டான் செவ்வல் ஆயிற்று. ஸோ நெற்கட்டும் செவ்வல் நெற்கட்டான் செவ்வல்னு சொல்லிட்டு நேம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து கப்பம் கட்ட வந்து மறுத்ததால் அந்த நேம் வந்திருக்கு. முதல் மோதல் எப்போ நடந்திருக்குன்னா 1755. ஆற்காடு நவாபு முகமது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட பிறகு ஆங்கிலேய கம்பெனியின் ஆதரவோடு ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது தென்கோடி தமிழ்நாட்டு பாளையக்கழக முயற்சியை எதிர்த்தனர். ஸோ அப்படியே நம்ம ரீட் பண்ணல, எதாவது இம்பார்ட்டண்டாக வரதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். பிடிஎஃப் நமக்கு இருக்குது. உங்களுடைய எதாவது டவுட்னா நம்ம பிடிஎஃப் வந்து டெலகிராமில் பாருங்கள். அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தி வடிவம் கொடுத்தார் பூலித்தேவன். சரி, நமக்கு வந்து இங்கே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் என்ற குறள் நெறியை தன் நன்கறிந்த பூலித்தேவன் எண்ணி துணிந்து நவாப் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்தார். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார்? அவங்களை எதிர்த்து வந்து வின் பண்ணிட்டுருப்பார். இவர் வந்து ஒரு கூட்டமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மேற்கு கூட்டமைப்பு, வெஸ்டர்ன் கான்ஃபெடரசி. இதை உருவாக்கிய யாருன்னா பூலித்தேவர் அவர்கள் தான். ஆற்காடு நவாபின் மகன் மாபஸ்கான் தலைமையிலான படையை பூலித்தேவனின் கூட்டணி தோற்கடித்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணிப்பார்? மாபஸ்கான் அவருடைய தலைமையில் வந்த படையை வந்து என்ன பண்ணிப்பார்? தோற்கடித்திருப்பார். பூலித்தேவன் முதல் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆங்கிலேயரின் ஆதரவோடு தோற்றுவிக்கப்பட்ட நவாபின் ஆதிக்க முயற்சியை முறியடிக்க முடியும் என்பது நிரூபித்த பூலித்தேவர். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணிருக்கார்? பிரிட்டிஷோட சப்போர்ட்டில் வந்து நவாபோட இந்த ஃபோர்ஸை வந்து வின் பண்ணியிருப்பார். முற்றுகை முறியடிப்பு, இதுவும் 1755. மாபஸ்கான் பூலித்தேவனின் கூட்டமைப்பு படையிடம் தோல்வியடைந்த பின் ஆற்காடு நவாபு ஆங்கிலேயரின் உதவியை நாடினார். ஸோ இவங்க வந்து என்ன ஆச்சு? தோற்ற பிறகு என்ன பண்ணியிருக்காங்க? பிரிட்டிஷோட சப்போர்ட்காக வந்து உதவியை நாடினார்கள். நவாபின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஆங்கில கம்பெனி திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்கோடு ஹெரான் தலைமையில் ஒரு படையை அனுப்பியது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களோட பலவீனத்தை உணர்ந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காங்க? திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் இருக்க எல்லா பாளையங்களையும் வந்து அவங்களுக்கு அண்டரில் கொண்டு வரதுக்காக ஹெரான் தலைமையில் ஒரு படையை வந்து அனுப்பிடுறாங்க. அப்படை பல பாளையங்களை பணியை வைத்துவிட்டு திரும்பும் வழியின் ஹெரான் நவாபின் மேலாதிக்கத்திற்கு பணியை மறுத்த பூலித்தேவனுக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். ஸோ என்ன பண்ணியிருக்காரு? அவர் ரிட்டர்ன் வரும்போது பூலித்தேவனை பார்த்துருக்காரு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு சரண்டர் ஆகாதால் அவங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செஞ்சுருப்பாங்க. நெற்கட்டான் செல்வம் முற்றுகையிடப்பட்டது. ஸோ இதை மறுபடியும் என்ன இருக்காங்க? அதை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முற்றுகையை பற்றி முன்கூட்டியே ஒற்றர் மூலம் அறிந்த பூலித்தேவன் தக்க முன்னேற்பாடுகள் ஹெரானின் தாக்குதலை எதிர்கொண்டார். ஸோ முன்னாடியே அவருக்கு வந்து ஒற்றர் மூலம் என்ன இருக்குது? இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தாக்குதல் வரப்போது தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காரு? அதை வந்து எதிர்கொண்டார். ஆங்கில படைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காமல் செய்தார். நெற்கட்டான் செவ்வல் முற்றுகை முறியடிக்கப்பட்டது. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளெல்லாம் வந்து
கிடைக்காமல் செய்ததில் அந்த முற்றுகை வந்து என்ன ஆயிருக்கு, முறியடிக்கப்பட்டு விட்டது. ஸோ ஹெரான் புறமுதுக்கிட்டு பின்வாங்கினார். ஹெரானை என்ன பண்ணியிருக்காரு, ரிட்டன் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காரு. ஆங்கிலேய படை பூலித்தேவனும் தோற்றுது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே பார்க்கும்போது மாஃபஸ் கான் அவர் வந்திருப்பார். அவரும் வந்து என்ன இருப்பார், தோத்துட்ருப்பார். அதுக்கடுத்து ஹெரான் தலைமையில் படை வந்திருக்கும். அவங்களுடைய பொருட்களெல்லாம் இவர் என்ன பண்ணியிருப்பார், கிடைக்காம செய்ததில் அவங்களும் வந்து பின்வாங்கிட்டு இருப்பாங்க. பூலித்தேவனின் அர்ப்பணிப்பு படை தீர்க்கமான தலைமை ராஜதந்திரி வெற்றிக்கு கை கொடுத்தன. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து களக்காடு முற்றுகை. ஸோ களக்காடு முற்றுகை நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் இருக்க ஏரியா தான் இது. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். என்ன இயர் பார்த்துக்கோங்க, 1755. பூலித்தேவனிடம் தோல்வி கண்ட மாஃபஸ் கான் மீண்டும் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ளும் நோக்கத்தோடு மீண்டும் பாளைய படையுடன் மோதும் முயற்சியில் ஈடுபட்டார். மாஃபஸ் கான் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்த பூலித்தேவன் ஆற்காடு நவாபின் பணியில் இருந்த திறமை மிக்க முடேமியா, மியான், நபிகான். ஸோ இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 போன்றோரை தன் பக்கம் இழுத்துக்கொள்ள இந்த படையில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பக்கத்தில் வந்து அவர் வந்து இழுத்திருப்பார். என்ன நேம் பார்த்துக்கோங்க, முடிமியா, மியான், நபிகான். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. திருவிதாங்கூர் மன்னர் யாருன்னா மார்த்தாண்டவர்மன். பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கக்கிட்ட இருந்து 4000 வீரர், 4000 வீரர்கள் என்ன பண்ணியிருப்பார், வரவழைச்சிருப்பார். யார், பூலித்தேவர். வழக்கம் போல் மறவர் படை அவருக்கு துணை நின்றது. பூலித்தேவனின் கூட்டமைப்பு படை மாஃபஸ் கான் குதிரைப்படையை இடைநிறுத்தி நிலைக்குலைய செய்தது. மாஃபஸ் கான் வசம் இருந்த களக்காடு கோட்டையை முற்றுகையிட்டனர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, களக்காடு கோட்டையை வந்து முற்றுகையிட்டிருக்காங்க. யார்கிட்ட இருந்து, மாஃபஸ் கான்கிட்ட இருந்து களக்காடு கோட்டையை முற்றுகையிட்டனர். அந்நிலையில் திருவிதாங்கூரில் வெடித்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக தன் வீரர்களை விலக்கி கொண்ட மார்த்தாண்டவர்மன். ஸோ இவர் வந்து 4000 வீரர்களை கொடுத்துருப்பாரு. ஆனால் அவரோட பிளேஸில் வந்து கிளர்ச்சி நடந்ததால் அவங்க வீரர்களை என்ன பண்ணியிருப்பார், விலக்கிட்டு இருப்பார். எனினும் மாஃபஸ் கான் களக்காடு கோட்டையை திரும்ப பெற முடியாமல் தடுத்து விட்டார் பூலித்தேவன். அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், பூலித்தேவர் தான் என்ன பண்ணியிருப்பார், வின் பண்ணியிருப்பார். ஸோ நமக்கு வந்து கேட்பாங்க, களக்காடு முற்றுகையில் யார் வந்து வின் பண்ணியிருப்பாங்கன்னா பூலித்தேவர் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு மீண்டும் முற்றுகை சொல்லி 1755 கொடுத்துருக்காங்க. மாஃபஸ் கான் களக்காட்டை பூலித்தேவருடன் மீட்க தீர்மானித்தார். ஸோ அவரோட கோட்டை அவர் கைப்பற்றுதல் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பார், களக்காடை வந்து அவர் வந்து மீட்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிருப்பார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயரும் இராணுவ உதவியை பெற்று தந்தார். ஸோ ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர் என்ன பண்ணிப்பாங்க, அவங்க இராணுவ உதவி வந்து பெற்று தந்திருப்பாங்க. இம்முறை தேவையான உணவுப் பொருட்களையும் கூடுதல் படையுடன் மாஃபஸ் கான் களக்காடு நோக்கி வந்தார். இதன் முன்கூட்டியே அறிந்த பூலித்தேவன் மாஃபஸ் கான் படை மீது திடீர் தாக்குதலை நடத்தினார். பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இத்திடீர் தாக்குதல் நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணியிருப்பார், எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் என்ன பண்ணுவார், திடீர் தாக்குதல் நடத்தியிருப்பார். பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் இது வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கும். மாஃபஸ் கான் களக்காட்டை முற்றுகையிட்டு கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டு திருநெல்வேலி முகாமுக்கு திரும்பினார். மறுபடியும் அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த களக்காடை வந்து ரிட்டன் அவங்க கைப்பற்றும் நினச்சி அந்த எண்ணத்தை கைவிட்டு திருநெல்வேலிக்கு வந்து போயிட்டுருப்பாங்க. அடுத்து வந்து செவலுக்கு சவால். ஸோ நெற்கட்டும் செவலுக்கு சவால் 1755 to 56. பூலித்தேவனின் கோட்டையான நெற்கட்டன் செவலை கைப்பற்றாவிட்டால் பூலித்தேவனை பணியை வைத்து விடலாம் என்று எண்ணிய மாஃபஸ் கான் மீண்டும் அதை முற்றுகையிட்டார். ஸோ வந்து அவருடைய மெயின் ஏரியா என்னது, நெற்கட்டும் செவல் தான். அதை நம்ம கைப்பற்றிட்டா அவரை வந்து பணியை வச்சிடலாம்னு சொல்லிட்டு யார், மாஃபஸ் கான் வந்து நினச்சிருப்பார். நெற்கட்டன் செவலை வந்து நம்ம கைப்பற்றிட்டா பணியை வைத்து நினச்சிருப்போம். பூலித்தேவன் கூடுதல் படையினருடன் நெற்கட்டன் செவல் கோட்டையை பலப்படுத்தி இருந்தமையால் மாஃபஸ் கானின் முயற்சி இம்முறை வெற்றி பெறவில்லை. ஸோ இந்த டைம் அவர் வந்து வெற்றி பெறல. அந்த ஆத்திரத்தில் நவாபின் நிலங்களை சூறையாடிய கள்ளர் படையினை மூர்க்காக தாக்கி சிறையடித்தார் மாஃபஸ் கான். இதனால் பூலித்தேவன் படைபலம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஸோ எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டதால என்ன இருக்குது, பெரிதும் வந்து பாதிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. ஸோ இது களக்காடு பார்த்தோமா, அடுத்து வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. இது என்ன இயர் பார்த்துக்கோங்க, 1756. பாளையக்காரர்கள் மதுரை அரசு பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்றும் ஆற்காடு நவாபுகள் மதுரை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதியும் பூலித்தேவர் மதுரை மீட்க முடிவு செய்தார். ஸோ பாளையக்காரர்கள் யாருன்னா மதுரையோட அந்த அரச பரம்பரை, நவாபுகள் யாருன்னா அவங்கள வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவர் வந்து அவருடைய கருத்தை வச்சிருந்தார். அதனால மதுரை வந்து மீட்க வந்து முடிவு செய்திருப்பார். மேலும் பல மேற்கு பக்க பாளையக்காரர்களை தன் கூட்டமைப்பில் சேர்த்துக்கொண்டு அவர் வெஸ்டர்ன் கான்ஃபெடரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தார்ல, அதுக்காக என்ன பண்ண போகிறோம், மேற்கு சைடில் இருக்க அந்த பாளையக்காரெலாம் வந்து அவரோட கூட்டமைப்பில் வந்து சேர்த்து கொண்டார். கிழக்கத்திய பாளையக்காரர்கள் நவாபின் அடக்குமுறைக்கு அஞ்சு பூலித்தேவன் சேர தயங்கினாலும் நட்டம் பாளையக்காரர்கள் கர்நாடக நவாபு ஆங்கிலேயரை கூட்ட ஆதிக்கத்துக்கு எதிராக ஒத்துழைக்க ஒப்புதல் அளித்தனர். ஸோ வந்து கிழக்கத்திய அவங்க வந்து நவாபுக்கு பயந்தாலும் வந்து இந்த கூட்ட ஆதிக்கத்துக்கு வந்து எதிராக ஒத்துழைக்க ஒப்புதல் வந்து அளிச்சிருப்பாங்க. அதே போன்று மதுரை பாளையக்காரர்களும் பூலித்தேவனுக்கு நேசக்கரம் நீட்டினர். ஸோ மதுரை பாளையம்ஸும் வந்து அவருக்கு என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
தொடர் வெற்றிகளால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்ட பூலித்தேவன் விரிவுபடுத்தப்பட்ட பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு தலைமையை பொறுப்பேற்றார். வெஸ்டர்ன் கான்ஃபெடரன்சி ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பார். அப்புறம் வந்து பாளையக்காரர்கள் கூட்டமைப்புக்கு வந்து தலைமை ஏற்றிருப்பார். பூலித்தேவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக சென்று மதுரை நவாபிடமிருந்து கைப்பற்ற திட்டமிட்டார். அந்த வழியாக போய் மதுரையை வந்து நவாப் கைப்பற்றணும்னு நினச்சிருப்பார். அத்திட்டத்தின்படி அவர் கூட்டமைப்பு படையினருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்து அக்கோவில் நகர கோட்டையை அப்துல் ரஹீமின் பிடித்து கைப்பற்றினார். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோவில் நகரம் வந்து யார்கிட்டருந்து கைப்பற்றிருப்பார்னா அப்துல் ரஹீம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்துல் ரஹீம் அவர் பிடியிலிருந்து என்ன பண்ணியிருப்பார், கைப்பற்றியிருப்பார். எந்த இடத்திலும் எதிரி படையிடம் மோதாமல் மறைந்திருந்து தாக்கி அவர்களை ஆச்சரியத்தில் வீழ்த்தினார் பூலித்தேவன். நவாபின் வீரர்கள் நிலை குறைந்தனர். பலர் கோட்டைக்குள் சரணடைந்தனர். மேலும் பலர் தப்பி சென்றனர். இவ்வீரமிகு வெற்றி பூலித்தேவனின் புகழை பன்மடங்கு பெருக்கிற்று. மதில் மேல் பூனையாக இருந்த பாளையக்காரர்களுக்கு பூலித்தேவன் பக்கம் சேர முன்வந்தனர். ஸோ வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாமான்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய இந்த வீரமிகு செயலை பார்த்துட்டு அவருக்கு பக்கம் வந்து சேர முன் வந்துட்டாங்க. சுருங்கக்கூறின் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெற்றி பூலித்தேவரின் தலைமைக்கு கிடைத்த மணிமகுடமாகும். ஸோ இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் வின் பண்ணது வந்து அவருடைய வெற்றிக்கு கிடைத்த மணிமகுடம் ஆகும். ஓகே, அடுத்து ஆங்கிலேயரின் எதிர்த்திட்டம். ஸோ இப்போ கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்டே தான் பிரிட்டிஷ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்களா, அவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பூலித்தேவனின் மின்னல் வேக முன்னேற்றத்தை கண்ட ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயரும் கலக்கமுற்றனர். ஸோ இங்கே நம்ம ஃபுல்லாக வந்து இவர் ஸ்டோரி வரும்போது யார் வருவாங்க, நவாப் ஆஃப் ஆற்காடும் பிரிட்டிஷன் தான் வருவாங்க. அவங்க இப்போ வந்து கலக்கமுற்றனர். லட்சிய நெறியோடு திட்டமிட்டு முன்னேறும் பூலித்தேவனை தடுத்து நிறுத்த முடிவு செய்தனர். ஸோ அவர் எப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாங்க. அதற்கேற்ற இராணுவ உத்திகளை வகுத்தனர். இம்முறை இராணுவ தாக்குதல் பொறுப்பை ஆங்கிலேயர் ஏற்றுக்கொண்டனர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நவாப் அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பொறுப்பை வந்து யாருன்னா ஆங்கிலேயரை வந்து ஏற்றுக்கொண்டனர். மாஃபஸ் கானின் திறமையின்மையை உறுதி செய்து கொண்ட ஆங்கிலேயர் பல்திறன் மிக்க கான் சாஹிப்பை தளபதியாக நியமித்து பாளையக்காரர்களுக்கு எதிராக அனுப்பினார். ஸோ இந்த கான் சாஹிப் வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்னா கான் சாஹிப் அனுப்பியிருப்பாங்க. கான் சாஹிப் திருநெல்வேலி சென்று முகாமிட்டு பாளையக்கார எதிர்ப்பை எதிர்கொள்ள திட்டமிட்டார். இதன் மூலம் ஆங்கிலேயர் பாளையக்காரர்கள் சம்பந்தமான நேரடி தலையிட்டனர். அதாவது கான் சாஹிப்பை கருவியாக கொண்டு தென் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நின்றுட்டு வரி வசூலை நேரடியாக மேற்கொள்ள திட்டமிட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கான் சாஹிப்பை மெயினாக வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக பிரிட்டிஷ் வந்து அவர் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, அடுத்து திருநெல்வேலி தாக்குதல் 1756. மதுரையை கைப்பற்றுவது உறுதியாகிவிட்ட நிலையில் கூட்டமைப்பு படை தலைவர்கள் சிலர் நவாபின் இராணுவ முகாமை திருநெல்வேலியை கைப்பற்றிவிட்டால் மதுரையை மீட்பது எளிது என்று மாற்று திட்டத்தை முன்வேற்றனர். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, திருநெல்வேலியை கைப்பற்றினா மதுரை வந்து ஈஸியாக வந்து மீட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கே திருநெல்வேலியும் மேற்கே மதுரையையும் கைப்பற்றிய பின்னர் நவாபையும் ஆங்கிலேயரையும் ஒரு சேர விரட்டுவது எளிதாகிவிடும் என்று அவர்கள் வாதிட்டனர். கூட்டமைப்பு தலைவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்த பூலித்தேவன் திருநெல்வேலியை கைப்பற்றும் நோக்குடன் கூட்டுப்படையை வழிநடத்தினார். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஓகே அவங்க சொல்கிறதும் கரெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ திருநெல்வேலியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுப்படையை வந்து வழிநடத்தியிருப்பார். யார், பூலித்தேவர் அவர்கள். பூலித்தேவனின் திடீர் போர் திட்ட மாற்றத்தை அறிந்த கான் சாஹிப் கிழக்கு பகுதி பாளையக்காரர்களுக்கு சிலரை தன் பக்கம் சேர்த்து கொண்டு திருநெல்வேலியில் தன் நிலையை பலப்படுத்தி கொண்டார். ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே யார் வரான்னா கான் சாஹிப். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய நிலையை வந்து என்ன பண்ணியிருப்பார், பலப்படுத்தியிருப்பார். இந்நிலையில் பூலித்தேவனின் படை திருநெல்வேலியை தாக்கியது. ஸோ அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. எப்போ 1756 மார்ச் 21 மார்ச் 21 துவங்கிய திருநெல்வேலி போரில் பூலித்தேவன் கூட்டுப்படைக்கு பின்னடைவு. ஸோ இப்போ தான் அவருக்கு என்ன பின்னடைவு ஏற்படும். இவ்வளோ நேரம் வின் பண்ணிகிட்டே வந்திருப்பார். திருநெல்வேலி தாக்குதல் என்ன இருக்கும், பின்னடைவு ஏற்பட்டிருக்காரு. கூட்டுப்படையினர் பிரிந்து பின்வாங்க தொடங்கினர். பேரழிவை சந்திக்க விரும்பாத பூலித்தேவன் தன் படை வீரர்களுடன் நெற்கட்டும் செவலுக்கு திரும்பினாச்சு. ஓகே, நிறைய வந்து அவர் லாஸ்ட் ஆகுறதால என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் வந்து நெற்கட்டும் செவலுக்கே வந்து போயிட்டுருப்பார். திருநெல்வேலியை கைப்பற்றுதல் 1756. திருநெல்வேலி தாக்குதல் தோல்வியில் இருந்து நெற்கட்டன் செவலுக்கு திரும்பி பூலித்தேவன் புதிய போர்க்கொள்கையை வகுத்தார். அதன்படி நவாப் ஆங்கிலேயருடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளை தாக்கி சீரழிப்பது. இந்த இருமுனை கொள்கையின்படி மதுரையில் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த தீர்த்த அரப் முதலியுடன் கப்பம் கட்ட தயாராக இருப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்ட நவாபின் நிலங்களை சூறையாட கள்ளர்கள் அனுமதித்த பூலித்தேவன். ஸோ இதெல்லாம் ஸ்டோரி மாதிரி தான் அப்படியே ரீட் பண்ணியிருக்கேன். பாளையங்கோட்டை முற்றுகை 1756. திருநெல்வேலியை கைப்பற்றி வலுவான நிலையில் இருந்த பூலித்தேவனின் கவனத்தை திசை திருப்பும் போட்டு ஆங்கில படை தளபதி கான் சாஹிப் பாளையங்கோட்டைக்கு விரைந்து சென்று
கோட்டையை கைப்பற்றினான். ஸோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இல்லை இதை வின் பண்ணால் நமக்கு அந்த பிளேஸ் கிடச்சிரும், இதே தான் வந்து அவங்க மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. இதை அறிந்த பூலித்தேவன் பாளையம் கோட்டைக்கு விரைந்து சென்று கோட்டையை சுற்றி வளைத்து கொண்டார். ஸோ வந்து கான் சாஹிப் என்ன பாளையங்கோட்டைக்கு வராரு, அதை தெரிஞ்சுட்டு பாளையங்கோட்டை என்ன பண்ணிடுறாரு, பூலித்தேவரும் வந்து விரைந்து வந்து சுற்றி வளைச்சிடுறாரு. கோட்டைக்குள் இருந்த எதிரி படையினருக்கு உணவுப் பொருட்கள் செல்வதை தடுத்து நிறுத்தினார். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிறதா வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பின்னர் அவரது படை வீரர்கள் கோட்டையின் மீது ஏற முற்பட்ட போது ஆங்கில படையின் பீரங்கி தாக்குதலுக்கு இலக்காயினர். வேறு வழியின்றி பூலித்தேவன் பாளையங்கோட்டையிலிருந்து பின்வாங்க நேரிட்டது. கை கட்டிய பாளையங்கோட்டை வாய் கட்டாமல் போயிட்டு. ஸோ வந்து அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு அவங்களுக்கு மெயின் பலமாகவே இருந்தது என்னென்னா பீரங்கி தாக்குதல் தான். மீண்டும் திருநெல்வேலி முற்றுகை 1857. பாளையங்கோட்டையில் தப்பி காட்டுக்குள் சென்ற பூலித்தேவன் மதுரை மீட்கும் லட்சியத்தோடு செயல்பட்டார். திருநெல்வேலியில் எஞ்சியிருந்த மைசூர் அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு இராணுவ உதவியை நாடினார். மாஃபஸ் கானையும் அவரது ஊழல் அதிகாரிகளையும் பொருளாசை காட்டி தன் பக்கம் இழுத்துக்கொண்டார். மீண்டும் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை புதுப்பித்தார். திருநெல்வேலியை கைப்பற்றிய பின்னர் மதுரையை மீட்க வேண்டும் என்ற திட்டப்படி திருநெல்வேலி மீது படையெடுத்த பூலித்தேவன் இதற்கிடையே கான் சாஹிப், களக்காடு, பாப்பான்குளம், ஆழ்வார்குறிச்சி, பிரம்மதேசம், தரன்குறிச்சி ஆகிய பகுதிகளை கைப்பற்றி பூலித்தேவனின் கூட்டமைப்பு படை பலத்தை பலவீனப்படுத்தினார். ஸோ வந்து அவர் நிறைய வந்து கூட்டமைப்பு வச்சிருந்தார். அதில் என்ன பண்ணியிருக்கார், கான் சாஹிப் அவர் பக்கம் வந்து திருப்பிட்டார். பாப்பான்குளம் என்னென்ன பிளேஸ் பாருங்கள், பாப்பான்குளம், ஆழ்வார்குறிச்சி, பிரம்மதேசம், தரன்குறிச்சி இந்த பகுதியில் என்ன பண்ண அவர் கைப்பற்றி அவருடைய படையை வந்து வீக்காக்கிட்டார். எனவே பூலித்தேவன் திருநெல்வேலியை கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டு திரும்பினார். ஸோ அந்த நிலையை வந்து அவர் வந்து மாற்றிக்கிட்டார். இறுதி போராட்டம் 1757 1761. பூலித்தேவனை புறங்காண்பது எளிதல்ல என்பதை புரிந்து கொண்ட கான் சாஹிப் அவரை சூழ்ச்சி திறனால் வீழ்த்த முடிவு செய்தார். ஓகே, அவர் வந்து நம்ம டேரெக்டாக வின் பண்ணி அவரை ஓட வைக்கிறது வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் வந்து சூழ்ச்சியால் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. பல பாளையக்காரர்களை கூட்டமைப்பிலிருந்து பிரித்தார். சபலமான முடிய பாம்பஸ் கானை விலைக்கு வாங்கினார். திருவிதாங்கூர் மன்னரின் இராணுவ உதவியை பெற்றார். இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் பூலித்தேவனை தனிமைப்படுத்தினார் கான் சாஹிப். ஸோ யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த திருவிதாங்கூர் மன்னரை கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பக்கம் வந்து மாற்றிட்டார். அதன் பின்னர் கான் சாஹிப் பூலித்தேவனின் பலமிக்க வாசுதேவநல்லூர் கோட்டையை முற்றுகையிட்டு 1 மாத காலம் போராட்டத்திற்கு பின் கைப்பற்றினார். ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்த வாசுதேவநல்லூர் அந்த கோட்டையை என்ன பண்ணியிருக்காரு, 1 மாத காலம் போராட்டத்துக்கு பின் என்ன பண்ணியிருக்காரு, கான் சாஹிப் வந்து வின் பண்ணிட்டார், கைப்பற்றினார். சாத்தூர் கோட்டைக்குள் முகாமிட்டிருந்த பூலித்தேவனை தன் சூழ்ச்சி திறனால் கோட்டையை விட்டு வெளியேற செய்தார் கான் சாஹிப். கோட்டையை விட்டு வெளியேறிய பூலித்தேவன் எதிரியின் இராணுவ முகாமை தாக்கி பேரழிவை ஏற்படுத்தினார். ஊத்துமலை கோட்டையை கைப்பற்றினார். இவற்றால் ஊக்குவிக்கப்பட்ட பூலித்தேவன் பாளையம் கோட்டையும் திருநெல்வேலியும் கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் பூலித்தேவன் இறுதி முயற்சி முறியடித்தார் கான் சாஹிப். ஸோ ஃபுல்லாக அவருக்கு வந்து நெருக்கடி கொடுத்தது யாருன்னா இவர் தான், கான் சாஹிப். 1761 நெற்கட்டும் செவல் கோட்டையை கைப்பற்றினார். ஸோ எப்போ வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க, 1761 நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றிட்டார். காட்டுக்குள் தப்பி சென்ற பூலித்தேவன் மறைவு இன்று வரை அவிழ்க்கப்படாத வரலாற்று முடிச்சாக உள்ளது. இது பற்றி வரலாற்று ஆதாரமற்ற பல கதைகள் கற்பிக்கப்படுகின்றன. ஸோ அவர் காற்றில் தப்பிச்சு போயிட்டார். அவரோட முடிவு வந்து இன்னும் நமக்கு தெரியல. ஸோ இதில் எப்போவுமே வந்து ஒரு லெசனுக்கு மதிப்பீடும் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக வந்து இந்த லெசனில் பார்த்து வந்து ஒரு எவாலுவேஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பூலித்தேவரை பற்றி வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதை மாதிரி நம்ம வந்து ஒரு டாப்பிக்காக வந்து சும்மா ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் மட்டும் பண்ணுறது உங்களுக்கு ஓகேனா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நமக்கு யார் இருக்காங்க பார்க்கும்போது கட்டபொம்மன் அவர்கள். ஸோ ஒருத்தராக வந்து ஒரு கேரக்டராக வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.